உங்களுக்கு சொல்றேனே, கூட்டத்துல நானே இறையன்பு சார்லாம் சொல்றது உண்டு. 1 to 5 என்ன தெரியுமா? அது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது, 2 குழந்தைங்களை பெற்றுக்க வேண்டியது, ஒரு 3 bedroom வீடு பேங்க்ல லோன் போட்டு இஎம்ஐல வாங்கிக்க வேண்டியது. அது பேங்க்காரன் சொத்து, நம்ம வீடு இல்லைன்னு தெரியாது. ஒரு 4 wheeler காரு, அதுவும் இஎம்ஐல வாங்கிக்க வேண்டியது பேங்க் லோன்ல. இந்த வாங்கின வீட்டுல என்ன பொருட்கள்லாம் வேணுமோ சோபா செட்ல இருந்து கிரெடிட் கார்டு வாங்கி அதுல வாங்கி போட்டுக்க வேண்டியது. ஒரு 5 digit சம்பளம் வாங்கிக்க வேண்டியது. வாழ்க்கை பூரா இஎம்ஐ கட்டியே செத்துற வேண்டியது. இதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல இந்த வாழ்க்கை. ஆரம்பத்திலேயே இதெல்லாம் வேண்டும் என்று நினைக்காமல் பணத்தை சிறுக சிறுக சேர்த்து பெரிய முதலீடுகள் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அதுல இருந்து வருமானம் வர்ற மாதிரி, நீங்க ரிட்டையர்ட் ஆகும்போது இப்ப என்ன சம்பாதிக்கிறீங்களோ, ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சேர்த்து வைத்திருக்கிற பணத்தை முதலீடு செய்த இடத்திலிருந்து இந்த பணம் வரும்படியாக நீங்கள் செய்து கொண்டால் நீ தாண்டா வாழ தெரிஞ்சவன், அதாண்டா பினான்சியல் நாலெட்ஜுங்கிறோம். கிராமப்புறத்துல புத்தக திருவிழாவில் இந்த பணத்தை பத்தி நான் பதிவு செய்யறதுக்கு அர்த்தம் உண்டு. தவறான வழியில பணம் சம்பாதிக்கிறான்ல, அதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா இலக்கியத்துல? இன்னல் தரும் பொருளை ஈட்டுதலும் துன்பம், பின்னர் அதனை பேணுதலும் துன்பம், அன்னது அழித்தலும் துன்பம், அந்த பிறர்பால் இழத்தலும் துன்பமே. கோடி கோடியா சேர்த்து இன்கம் டேக்ஸ்காரன் வந்து அள்ளிட்டு போயிட்டான்னா ஒரு நாளைக்கு ராத்திரி பூரா தூக்கம் இல்லாம இருப்பான். ஆனா வெளியில ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசுவான். உண்டா இல்லையா? நீங்க பாருங்க. சரி, பாடுபட்டு பணத்தை தேடி புதைத்து வைக்கும். யாரால நம்மளால புதைச்சு வைக்க முடியுமா? நமக்கு இன்னைக்கு நாளைக்கு என்னங்கிறதுலே ஓடும். பாடுபட்டு பணத்தை தேடி புதைத்து வைக்கும் கேடுகெட்ட மானிடரை கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போயினபின் யாரே அனுபவிப்பார் பாவிகால் இந்த பணம். ஏடா நீ செத்து போயிட்டனாக்க நாளைக்கு இப்படி புதைச்சு வச்சுட்டு போற பணத்தை யார் அனுபவிப்பாங்க? இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, we are coming with nothing, we are going with nothing, in between we are fighting for everything. People wants everything permanent for the temporary life பாங்க. நிலையில்லாத வாழ்க்கைக்கு நிலையான செல்வம்னு எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தமிழ்ல சொன்னா புரியும்னா, பாரதிதாசன் அழகா சொல்லுவார், இயற்கை அன்னை படைத்ததெல்லாம் எல்லோருக்கும் சொந்தமடா, உனது எனது என்பதெல்லாம் இடையில் மாறும் பந்தமடா, உனக்கு முன்னே இருந்த நிலம் ஊருக்காக கொடுத்த நிலம் உனக்கு பின்னும் இருக்குமடா, உரிமை என்றால் சிரிக்குமடா. என்ன அர்த்தம்னா, இந்த வீடு என்னது, இந்த நிலம் என்னது அப்படின்னு புலகாங்கிதப்படுறோம்ல, அந்த நிலம் நம்மளை பார்த்து சிரிக்குமா? டாப்பேல நான் முதல்ல வேற ஒருத்தனதா இருந்து இப்பதான்டா உன்கிட்ட வந்திருக்கேன், நீ கொஞ்ச நாள்ல போயிடுவா, ஆனா நான் அங்கதான் இருப்பேன், நான் நாளைக்கு இன்னொருத்தன் ஆயிடுவேன், என்ன பார்த்து ஒண்ணுதுங்கிறியடா, நீ தாண்டா என்னது, நீ என்னிட்டு தான் வரணுமா? எப்படி எல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க பாரு. இத ராபின் சர்மாவும் கண்ணதாசனும் சொல்றது சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். கண்ணதாசன் சொல்லுவாரு, 6 ரூபாய் சம்பளத்துக்கு நானு காரைக்குடியில மளிகை கடையில பொட்டணம் அடிச்சுட்டு இருப்பேன். அவரை மாதிரி உண்மையை அப்படியே சொல்றது யாராலையும் முடியாது. அப்படியே சொல்லுவாரு, மானுட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு பதிவு செஞ்சோம். இன்னைக்கு வரைக்கும் கண்ணதாசனை பேசாம எவனும் பேச முடியாது. அப்போ தன்னை பத்தி கண்ணதாசன் என்ன சொன்னார் தெரியுங்களா? தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தாயன்று மாண்டு போனாள். இந்த பிள்ளை எதுக்குடா பெற்றோம்னா அவங்க அம்மா செத்து போயிட்டாங்களாம். தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்றுதான் தணலிலே வெந்து போனான். ஊன் பெற்ற உடம்பிலே உயிர் தந்த இறைவனும் உயரத்தில் ஒளிந்து கொண்டான். தமிழன்னை மட்டுமே உதிரத்தில் என்றுமே உறவாக வந்து நின்றாள். இந்த தமிழ்னால தாண்டா நான் வாழ்றேன். அப்படி சொன்ன கண்ணதாசன் சொல்றாரு, 6 ரூபாய் சம்பளத்துக்கு காரைக்குடியில பொட்டலம் அடிச்சிட்டு இருந்தேன், 100 ரூபாய் சம்பாதிச்சாதான் நம்ம வாழ முடியும்னு நினைச்சு கையில ஒரு கருப்பு பெட்டியோட கண்ணகி சிலைக்கு கீழே போய் சென்னையில படுத்திருந்தேன். காவல்துறை அதிகாரி வந்து தட்டி எழுப்பினான். அவர் சொல்றது அப்படியே சொல்றாரு. முழிச்சு பார்த்தேன், என்னடா முழிக்கிறேன்னு கேட்டான். தூங்கினவனை எழுக்கணும், முழிச்சா என்னையா பண்ணுவான்னு கேட்டேன். உடனே சரின்னு சொல்லிட்டு கோடம்பாக்கத்துக்கு போனேன். நான் கதை எழுதுறதுக்காக போனேன். அங்க உனக்கு பாட்டு எழுத தெரியுமான்னு கேட்டான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்கிறீங்க, அதனால சொல்றேன். பாட்டு எழுத தெரியுமான்னு கேட்டான். ஓ எழுத தெரியுமே அப்படின்னா. என்ன பொழைச்சாகணும், என்ன பேர்ல எழுதுறீங்க அப்படின்னா. அப்பதான் முதலா கண்ணதாசன்ங்கிற பேர்ல எழுதுறேன்னு எல்லாம் இப்படி சொல்லுவாங்கல்ல, கண்ணதாசன் அந்த தாசன் இந்த தாசன், அதனால கண்ணதாசன்ங்கிற பேர்ல எழுதுறேன்னு. அப்ப அங்க உட்கார்ந்து அந்த பெரிய மனுஷன் சொன்னாரு, ஓ நான் கூட படிச்சிருக்கேன்னு. ஓ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம்னு நினைச்சேங்கிறாரு. இருந்தாலும் பாட்டை எழுதுனது இல்ல, நீ எழுதுனதை நான் படிச்சேங்கிறான். இது ஒரு புரட்டான உலகம். ஓ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம், நம்ம பொழைச்சிக்கலாம்னு நினைச்சேன்னு எழுதுறாரு. எவனாவது இது மாதிரி எழுதுவான்னு நினைச்சு பாருங்க.
அவரு சொல்றாரு, நான் 100 ரூபாய் சம்பளத்துக்கு போனவன் பாட்டு எழுத ஆரம்பிச்சோன்னா 1000 ரூபாய் கொடுத்தான். எனக்கு தலகால் புரியல. எப்படியும் லட்சாதிபதியாகி தான் காரைக்குடிக்கு போகணும்னு நினைச்சேன். திடீர்னு பாட்டு எழுதுறதுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தான். எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. 1 லட்சம் ரூபாய் ட்ரெயின்ல ஏறி உட்கார்றாரு. ஒரு படத்தை முடிக்கணும், 4 லைன் எழுதி கொடுத்துட்டு போயா, அப்பதான் என்னால படத்தை முடிக்க முடியும்னு ஒரு தயாரிப்பாளர் போய் ரயில்வே ஸ்டேஷன் நடந்த கதை, நிஜமான பதிவு. அந்த படத்துல ஒருத்தன் குடும்பத்துக்காக உழைச்சவன் உழைச்சு கடைசியா யாரும் கவனிக்காம ரத்த வாந்தி எடுத்து செத்து போற மாதிரி இருக்கு. அதுக்கு ஒரு 4 லைன் எழுதி கொடுத்துட்டு போயான்னு கேட்டான். முதல் 1 லட்சம் ரூபாய் வாங்கினதை சொல்றாரு. அப்ப நான் சிந்திய ரத்தத்தை ஜீரணித்தே ஒரு சொந்தம் வளர்ந்ததம்மா, அந்த சொந்தத்தை நினைக்கின்ற நேரத்திலே என் ரத்தம் சிந்துதம்மா, சித்தம் கலங்குதம்மான்னு எழுதி கொடுத்தாராம். இதுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தானா. ட்ரெயின்ல போகும்போது நினைச்சாராம், சரி ஒரு பாட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்க ஆரம்பிச்சிட்டான். கோடீஸ்வர நாய் தான் காரைக்குடிக்கு போகணும்னு நினைச்சாராம். கோடிகள் குவிந்த பின்னும் இந்த மனம் ஆறுதல் அடைகிறதா என்றால் இல்லை, நோட்டடிக்கிற உரிமையையே கேட்கிறது. இதை யார் சொல்றா? கண்ணதாசன் பதிவு செய்யற. கடைசியா பின்னாடி எழுதுறதா முக்கியம். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே. ராபின் சர்மா சொல்வாரு, அமைதியையும் மகிழ்ச்சியையும் இழந்த கோடீஸ்வரர்களால் இந்த இந்தியா நிரம்பிக் கொண்டிருக்கிறது. கோடீஸ்வரனா இருக்கானா, ஆனா அமைதியும் மகிழ்ச்சி இல்லையா. அதை சொல்லிட்டு எப்படி சொல்லுவார் தெரியுமா? அருமை நண்பர்களே, மிக அற்புதமான பதிவினை எழுதுகிறான். உங்களுடைய வங்கியிலே இருக்கின்ற வளமான வங்கி கணக்கிற்கும் நலமான உடல் நலத்திற்கும் சம்பந்தமே இல்லை. ஊருக்கு நடுவிலே பெரிய வீட்டை கட்டுவதற்கும் வீட்டிற்கு நடுவிலே நல்ல குடும்பம் நடத்துவதற்கும் சம்பந்தமே இல்லை. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, பிபி ஏறின உடம்போட BMW கார்ல அப்பல்லோ ஹாஸ்பிட்டலுக்கு விறுவிறுக்க போறதை விட கள்ளக்குறிச்சியில மாவட்ட ஆட்சித்தலைவர் நடத்துற புத்தக திருவிழாவுக்கு சைக்கிள்ல வர்றவன் கோடீஸ்வரன். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இனி யோசிச்சு பாருங்க, நான் சொல்றது உண்மையா இல்லையா. இப்படியெல்லாம் சொல்லி வைத்து விட்டு போனவர்கள் நம்முடைய பெரியவர்கள். பணம் வேணும், அதை முறையான வழியில சம்பாதிக்கணும். தப்பான வழியில சம்பாதிக்கிறவன் நிம்மதி இழந்து அமைதி இழந்து செத்து போவான். கெட்ட பேரோட உடல்நலம் குன்றி குடும்பத்தையே இழந்துடுறான். இதெல்லாம் நடக்கிறத கண்ணால பார்த்துட்டு இருக்கோம். எப்படி எல்லாம் நடக்குதுங்கிறத சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு. அடுத்து, அன்பான மனைவி, நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். இப்ப இங்க நிறைய ஆண்களே உட்கார்ந்துருக்கீங்க, அதனால இது அவசியம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஊடகங்கள் ஊதி பெரிதாக்குவதை போல நினைச்சோன்ன டைவர்ஸ், எடுத்த எடுப்புல நாங்க லிவிங் டுகெதர், இப்படி எல்லாம் இந்த ஊடகங்கள் சின்ன திரை பெரிய திரை செல்போன் திரைகள் காண்பிப்பதை பார்த்து கிராமப்புறத்துல இருக்கங்களாவது அதை நம்பிராம இருக்கணுங்கிறதுக்காக இதை சொல்றேன். 1000 பேரில் 7 பேர் கூட இப்படி செய்வதில்லை. 993 பேர் ஒழுக்கமாக வாழ்கிறார்கள். உட்கார்ந்துருக்க நீங்களே யோசிச்சு பாருங்க, யாராவது அந்த மாதிரி இருக்கீங்களாங்க. ஏன் இதை சொல்றேன்னா, இந்த ஒழுக்கமான வாழ்க்கை முறைக்கும் இந்த குடும்ப உறவுகள் நிலைத்து நிற்பதற்கும் சட்ட தூக்கிட்டு வெள்ளை சட்டை போட்டுட்டு நிக்கிற நம்ம காரணம் இல்ல. ஒழுக்கமாக வளர்க்கப்பட்ட வாழ்க்கை முறையினால் பெண்கள் கலாச்சாரம் பண்போடு வாழ்ந்ததனால் எப்படிப்பட்ட அயோக்கியனா ஆண் இருந்தா கூட அதை பொறுத்து கொண்டு அதை புறந்தள்ளி விட்டு குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக இன்று வரை குலையாமல் இருக்கிறது என்றால் அது இந்த பெண்கள் மட்டுமே காரணம். நினைச்சு பாருங்க, உண்மையே இல்லை.